அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்துருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய இல்லங்களை நலன்களும் வளங்களும் நேர்வழியும் இறையச்சமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உனது கருணையும் அமைதியும் பர்க்கத்தும் நிறைந்த இல்லங்களாக ஆக்கிவிடு யா ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, இதனை ஓதி உங்கள் துவாவை கேளுங்கள், உடனே அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். ஒரு மனிதர் இந்த துவாவை ஓதிவிட்டு தனது தேவையை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டிருந்தார். இதை பார்த்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த துவாவை கொண்டு ஒருவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படுமோ, எதை கொண்டு கேட்டால் அந்த துவா கேட்டவருக்கு கிடைக்க பெறுமோ அதை கொண்டு இவர் கேட்டுவிட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த துவா, அல்லாஹும்மா இன்னி அஸலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லா லா இலாஹா இல்லா அந்தல் அஹது சமுதுல்லதி லம் எலிது வலம் யுலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹும்மா இன்னி அஸலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லா லா இலாஹா இல்லா அந்தல் அஹது சமுதுல்லதி லம் எலிது வலம் யுலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இதன் அர்த்தம், யாரையும் பெறாத, யாராலும் பெறப்படாத, எவரும் அவனுக்கு நிகராகாத, தேவையற்றவனான, தனித்தவனான உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை. நிச்சயமாக நீயே அல்லாஹ் என நான் சாட்சி பகிர்வதை கொண்டு உன்னிடம் என்னுடைய துவாவை, என்னுடைய தேவையை கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அபுதாவுத் 1493, திரிமிதி 3475, இப்னு மாஜா 3857 ஹதீஸாகவும் இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி, இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 காரியங்கள் குறித்து நான் உறுதி கூறுகிறேன். 1, நீங்கள் கொடுத்த தர்மம் ஒருபோதும் உங்கள் செல்வத்தை குறைக்காது. 2, எப்போதெல்லாம் நீங்கள் ஒருவரை மன்னித்து விடுகிறீர்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ் உங்கள் கௌரவத்தை அதிகப்படுத்துகிறான். 3, எவர் அல்லாஹ்விற்காக பணிவாக உள்ளாரோ அவரின் தகுதியை அல்லாஹ் உயர்த்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.